எல்லோருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற சில படங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற தேசிய விருதுகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 72வது தேசிய விருதுகள் பட்டியலில் தனுஷ் அவர்கள் தான் பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கிறாரு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த படங்கள் தேசிய விருதுக்கான கரெக்டான படமா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ், மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சினிமாவில் இருக்கவங்க எத்தனையோ அவார்டு வாங்கியிருந்தாலும் இந்த நேஷ்னல் அவார்டுக்காக ரசிகர்களும் சரி, சினிமா நடிகர்களும் சரி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது அங்கே சினிமா துறையில் இருக்க பல பேரோட ஆசை. சரி, இந்த தேசிய விருதுனா என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் இந்த படங்களெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த பிரிவுகளில் செலக்ட் பண்ணுறாங்க, அண்ட் எந்தெந்த படங்கள் இந்த 72வது தேசிய விருதில் செலக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். அண்ட் இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா, மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் 1954வது வருஷத்திலிருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். இது என்னென்ன கேட்டகரிஸில் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை அண்ட் டெக்னிக்கல் ஒர்க்குக்காகவும் நேஷ்னல் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ், மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம் டிசைன், மேக்கப், கோரியோகிராஃபி, லிரிக்ஸ், சைல்டு ஆர்டிஸ்ட்டு, சைடு ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு 20க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் இது வழங்கப்படுது. இப்போது டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் 2024ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படங்களுக்கான 72வது தேசிய விருதுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அப்படி வெளியான மூவிஸ் லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். தமிழில் என்னென்ன படம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தனுஷ் அவர்களோட 2 படம் செலக்ட் ஆகியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ராயன் படம் சிறந்த தமிழ் படம் அப்படின்ற ஒரு பிரிவில் தேர்வாகியிருக்கு. அண்ட் 2வது படம் என்னன்னா கேப்டன் மில்லர். இந்த கேப்டன் மில்லர் சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகருக்கான சிறந்த அங்கீகாரத்திற்கு தனுஷ் அவர்கள் செலக்ட் ஆகியிருக்கிறார். அண்ட் சிறந்த சமூக அக்கறை கொண்ட படம் என்ற பிரிவிலும் செலக்ட் ஆகியிருக்கு. அமரன் படம் மொத்தம் 3 பிரிவுகளில் செலக்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் சிறந்த படத்தொகுப்பு பிரிவில் கலைவண்ணன் அப்படிங்கிறவர் செலக்ட் ஆகியிருக்கிறாரு. சிறந்த இயக்குனர் பிரிவில் ராஜ்குமார் பெரியசாமி செலக்ட் ஆகியிருக்கிறாரு. அண்ட் சிறந்த பின்னணி இசை பிரிவில் ஜிவி பிரகாஷ் செலக்ட் ஆகியிருக்கிறாரு. இந்த 3 பிரிவில் அமரன் படம் செலக்ட் ஆகியிருக்கு. பிரேம் அவர்கள் இயக்கி கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடித்த மெய்யழகன் திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிக்கலவைக்கான விருதை சுரேன்ஜி அப்படிங்கிறவர் செலக்ட் ஆகி இருக்கிறாரு. ஒளிக்கலவை அப்படின்னா சவுண்ட் மிக்சிங் அப்படின்னு அர்த்தம். நித்திலன் அவர்கள் இயக்கி விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த மகாராஜா திரைப்படத்திற்காக சிறந்த சண்டே பயிற்சியாளர் விருதை அனல் அரசு மற்றும் சிறந்த துணை நடிகைக்கான விருதை சாச்சனா அவங்களும் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த சாச்சனா மகாராஜா படத்தில் நடித்ததை விட நேஷ்னல் அவார்டு கிடைச்சது பார்த்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் இன்னும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. இப்படி தமிழ் மொழிக்கு மொத்தம் 10 விருதுகள் செலக்ட் ஆகியிருக்கு. தமிழ் சினிமா ரசிகர் எல்லாரும் பெருமைப்படக்கூடிய விஷயந்தான் இது. ஆனால் 2024 வெளிவந்த நிறைய நல்ல திரைப்படங்கள் தேசிய விருது பட்டியலே இல்லை. அது என்னென்ன படங்கள் அப்படின்னா, லப்பர் பந்து, தங்கலான், வாழை, ஜெய்பேபி, விடுதலை பார்ட் 2, கொட்டுக்காளி, பைரி, ஜமா. இந்த மாதிரி படங்களுக்கு தேசிய விருது வழங்கப்படாது ஏன் அப்படின்னு சினிமா ரசிகர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி தங்கலான் படத்துக்கு சிறந்த நடிகருக்கான அவார்டு விக்ரமுக்கு கிடைக்காதப்போ கேப்டன் மில்லர் படத்துக்கு தனுஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது எதுக்கு அப்படின்னு இங்கே இருக்க நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் இந்த தங்கலான் படத்தோட பிடிஎஸ் வீடியோ தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. விக்ரமுக்கு ஐ படத்துக்கு சிறந்த நடிகருக்கான அவார்டு கிடச்சிருக்கணும். ஆனால் அந்த வருஷம் அவருக்கு கிடைக்கல. விக்ரம் எல்லா படத்துலையும் அவரோட உடம்பை அவ்வளவு வருத்திக்கிட்டு மெனக்கெட்டு ஒரு வேலையை செய்கிறாரு. ஆனால் அதுக்கான அங்கீகாரம் அவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் வாழை படம், அந்த சின்ன பசங்க 2 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. ஏன்னு தெரில. கொட்டுக்காளி படத்துக்காக சூரிக்கும் கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஜமா படத்துக்காக பாரி இளவழகன் அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். நடிப்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் போதும். அந்த குந்தி மகாதேவி வேஷம் போட்டுட்டு பாரி இளவழகனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் சேத்தன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு சூப்பராக இருக்கும்.
அப்புறம் சிறந்த சமூக அக்கறை கொண்ட திரைப்படம் கேப்டன் மில்லர். ஓகே தான், எனக்கு பிடிச்ச படம் தான். ஆனால் தங்கலானுக்கு கொடுக்காம கேப்டன் மில்லருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. இந்த ஒரு கேட்டகரியாவது தங்கலானுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இதையும் தூக்கி கேப்டன் மில்லருக்கே கொடுத்துட்டாங்க. அண்ட் விடுதலை பாட்டுல இல்லாத சமூக அக்கறையா கேப்டன் மில்லரில் இருக்குது? இந்த படத்தில் வசனங்கள் ஒவ்வொன்றும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் இருக்கும். இதுதான் உண்மையான சமூக அக்கறை கொண்ட திரைப்படம். இந்த மாதிரி நல்ல படங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு சுமாரான படத்துக்கு, அதுவும் ராயன் மாதிரியான கமர்ஷியல் படங்களுக்கு ஏன் சிறந்த திரைப்படம் பிரிவுகளில் இருந்து விருது வழங்கப்பட்டது மற்றும் சிறந்த நடிகருக்கான பிரிவில் கேப்டன் மில்லருக்கு ஏன் விருது வழங்கப்பட்டது என்று சினிமா ரசிகர்கள் எல்லோரும் பெரிய கோபத்தில் இருக்காங்க. அவங்களோட எதிர்ப்பையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கலா மாஸ்டர் மேலேயும் பயங்கரமான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா கலா மாஸ்டர் ஒரு டான்ஸ் மாஸ்டர். இவங்களை போய் தேசிய விருதுக்கான ஜூரியாக எப்படி போட்டிங்க? கட்சியில் இருந்தால் என்ன பதவி வேணாலும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரசிகர்கள் எல்லோரும் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. தனுஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி மொத்தம் 2 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அது எந்த படத்துக்காக, எப்போ அப்படின்னு பார்த்துருவோம். 58வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2010 வெளிவந்த ஆடுகளம் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு. அண்ட் 67வது தேசிய திரைப்பட விருதுகளில் 2019 ரிலீஸ் ஆன அசுரன் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான விருதையும் வாங்கியிருக்காரு. தனுஷ் அவர்கள் நேஷ்னல் அவார்டுக்கு தகுதியான ஒரு நபரா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா 100% தேசிய விருதுக்கு தகுதியான ஒரு நபர் தான் தனுஷ் அவர்கள். ஆனால் இந்த 2 படத்துக்காக தனுஷ் அவர்கள் தேசிய விருதுக்கு தகுதியானவரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தனுஷ் அவர்கள் ஆடுகளம் மற்றும் அசுரன் 2 திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் என்ற விருதுகள் வாங்கியிருக்காரு. ஆடுகளம் ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், இந்த 2 படத்துக்கும் தேசிய விருதுனா ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு தான் படமும் இருக்கும். 2 படமே சூப்பரான ஒரு படம். ஆடுகளம் மற்றும் அசுரனுக்கு தனுஷ் அவர்கள் தேசிய விருது வாங்கியதில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, பெருமைப்பட்டாங்க. அண்ட் அவர்களோட ஆதரவையும் தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ செலக்ட் ஆகியிருக்க கேப்டன் மில்லர் மற்றும் ராயன், இந்த 2 படமும் தனுஷ் அவர்களோட பெஸ்ட் இல்லை அப்படின்றது இங்கே பல பேரோட ஒப்பீனியனாக இருக்குது. என்னதான் 1000 பேர் 1000 சொன்னாலும் தனுஷ் அவர்களும் சரி, அவரோட ரசிகர்களும் சரி, இதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் இப்போ கூட தனுஷ், மம்முட்டி, அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, அமரன் படத்துக்காக சிறந்த படத்தொகுப்புக்காக தேர்வாகி இருக்கிற கலைவண்ணன் அவர்களும் ஓஎம் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேக்கு வெட்டி இதை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. மலையாளம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மயுகம் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான பட்டியல் செலக்ட் ஆகியிருக்கிறாரு மம்முட்டி அவர்கள். இது ஒரு கரெக்டான செலெக்ஷனாக இருந்தாலும் மம்முட்டியோட பர்ஃபார்மன்ஸை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அது என்ன படம்னா 2024 ரிலீஸ் ஆன இயக்குனர் பிளெஸி அவர்கள் இயக்கிய பிருத்திவிராஜ் நடித்த 2008 வெளிவந்த ஆடு ஜீவிதம் அப்படின்ற புக்கை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஆடு ஜீவிதம். இந்த படத்தில் பிருத்திவிராஜ் அவர்களோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நஜீப் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, மொத்தம் 16 வருஷம் உழைச்சிருக்காரு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்கும். பிருத்திவிராஜோட நடிப்பு, ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படம் ஒரே ஒரு கேட்டகரியில் கூட கிடையாது. அப்படியே தெலுங்கு பக்கமாக வந்தோம் அப்படின்னா புஷ்பா 2 தேசிய விருதுகளில் இந்த புஷ்பா 2 படத்தை செலக்ட் பண்ணதே முதல் தப்பு. அதுலேயும் இந்த படத்துக்கு 2 பிரிவில் தேசிய விருது கொடுத்தது 2வது தப்பு. புஷ்பா 2 இந்த திரைப்படம் 2 பிரிவுகளில் தேர்வாகி இருக்குது. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனர், அதாவது ஆடை வடிவமைப்பாளர். காஸ்டியூம் டிசைனர் யார் இந்த படத்துக்கு அப்படின்னா தீபாவளி நூர் மற்றும் சீத்தல் சர்மா அப்படிங்கிறவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் காஸ்டியூம் டிசைனும் பெரிய அளவுக்கு இல்லை. எதுக்கு இந்த படத்துக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில. 2வது பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் இந்த படத்தோட இயக்குனரான சுகுமார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ராயன், கேப்டன் மில்லர் மற்றும் புஷ்பா 2 இந்த படங்களுக்கு தான் கடுமையான விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறது சரியா அப்படின்னா 100% சரி. இப்பையும் நம்ம விமர்சனம் பண்ணல அப்படின்னா போன வருஷம் மொக்க படமான ஜவான் மற்றும் விஜய் அவர்கள் நடித்து நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற ஜனநாயகன் படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனான பாலையா நடித்த பகவத்கேசரி படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ், மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.